ஹாய் ஆல். என்னோட பாட்காஸ்ட் என்ன அப்படின்னா, பிரவீனா பாக்கியராஜோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பிரவீனாவை பற்றி இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. எல்லாரும் இன்னும் கூட நின்று பார்த்த மாதிரி. உண்மையான நிலவரம் நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். 78 வந்து பிரவீனாவும் பாக்கியராஜும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அவங்க குடி வந்தாங்க. அந்த வீட்டுக்கு ஒரு ராசி உண்டு. அந்த ராஜா சின்ன ரோஜாவில் சொல்கிறாங்கல்ல, இந்த வீட்டில் யார் தங்கினாலும் அவங்க பெரிய ஆள் ஆகிடுவாங்க சினிமாவில்னு. அதே மாதிரி அந்த வீட்டில் முதல்ல அந்த பாவலர் கிரியேஷன்ஸ் அவங்க இருந்தாங்க. அவங்க 4 பேருமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணா அவங்க ஃபேமிலி இருந்தது. முதல் ஒய்ஃப், கிருஷ்ணாவோட முதல் ஒய்ஃப், அதாவது மகேஷ் பாபு, அவர் அங்கே தான் பிறந்தார். அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, மகேஷ் பாபு அவங்க ஃபேமிலி காலி பண்ணி போன உடனே அதை ஒரு 3 போர்ஷனாக பிரிச்சுட்டு நடு போர்ஷனில் பாக்கியராஜும் பிரவீனாவும் இருந்தாங்க. சைடில் சுஜாதா விஜயராகவன், நம்ம ஜெயம் ரவியோட மாமியார், அவங்க இருந்தாங்க. அவங்க 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 அக்கா, அவங்க அம்மா, அவங்க ஒரு போர்ஷனில் இருந்தாங்க. அந்த பக்கம் போர்ஷனில் எனக்கு தெரியல யார் இருந்தாங்கன்னு. ஏதோ நடிகைகள் தான் இருந்தாங்கன்னு சொல்கிறான் ரவி, எனக்கு ஞாபகம் இல்லை. பிரவீனா எப்படின்னா, வெரி வெரி நைஸ் லேடி, வெரி ஃப்ரெண்ட்லி விமன். ஆனால் எல்லாரோடையும் பேச மாட்டாங்க அவங்க. அது இன்னும் தெரியல. ஃபஸ்ட்டு டேயே அவங்களுக்கு என்ன, ரவி, கோவிந்த், சுந்தர், எங்கள் 4 பேரையும் ரொம்ப பிடிச்சிருத்து. எக்ஸ்பெஷலி என்ன ரொம்பவே பிடிச்சிருத்து அவங்களுக்கு. அதனால் எங்களோட டெய்லி சாயங்காலம் 4:30 மணிக்கு நாங்கள் டென்னிஸ் விளையாடுவோம், பேட்மிண்டன் விளையாடுவோம் நாங்கள். ஸோ அதுக்கு அவங்க வருவாங்க விளையாடுறதுக்கு. எங்களோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு எங்களோட பேசிட்டு அம்மாவோடையும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு. அப்போ எப்போதுமே ராஜான்னு அவரை ரெஃபர் பண்ணுவாங்க. அப்போ தான் ஐ திங்க் கன்னி பருவத்திலே, அதுக்கப்புறம் சுவரில்லா சித்திரங்கள், அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ 2-3 படம் பண்ணிகிட்டு இருந்தார் அவர். அதில் ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். சில படங்கள் பண்ணிட்டு இருந்தாரோ இல்லை ப்ராசஸோ எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ சரியா. பட் இது சூரியலா சித்திரங்கள், கன்னி பருவத்திலே அவர் நடித்தது வெளியே வந்துடுது. அதுக்கப்புறம் இது ஒரு கை ஓசை, அதெல்லாம் ப்ரொடக்ஷனில் இருந்தது. இளமை காலங்களா கோலமா, அது இளமை கோலம், ராதிகா, சுமன், இவர் பிரதாபோத்தன் நடித்தது. அது இளமை காலம்னு நினைக்கிறேன் அந்த படம். அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அவர். பட் அவர் ரொம்ப குவைட்டாக தான் இருப்பார். அவர் ரொம்ப பேச மாட்டார் பாக்கியராஜ் சார். இவங்க டைரக்டர் சார்னு அவரை ரெஃபர் பண்ணுவாங்க. அதனால் நாங்களும் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லுவோம். பட் பர்டிகுலராக சொல்லுவாங்க, மாயா நீ டைரக்டர் சார்னு சொல்லாத, உங்கள் பாஷையில் அவர் அத்திம்பேர்னு கூப்பிடு அப்படிம்பாங்க. ஸோ எனக்கு என்றைக்குமே அவர் எனக்கு அத்திம்பேர் தான் அவர். அதுக்கப்புறம் அப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச போது கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. அவர் சைட்லேருந்து பாக்கியராஜ் சைட்லேருந்து ப்ராப்ளம் வந்தது. அவங்க பிரதர்ஸ் அப்ஜெக்ட் பண்ணாங்க. பட் இவங்க 2 பேரும் போய் 79 திருப்பதியில் போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. 80 நினைக்கிறேன், 80 79 தெரியல, எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் 18 வச்சுப்போம். அதில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. திருப்பதி போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க கூட பாக்கியராஜ் வீட்டில் அவங்க கூட இருந்தது பிரவீனாவோட அம்மா, பிரவீனாவோட ஒரு பிரதர், அவங்க ஒய்ஃபு, அவங்களுக்கு ஒரு குழந்தை, ஒரு பையன், அப்புறம் பிரவீனாவுக்கு ஒரு சிஸ்டர், ரொம்ப சின்ன பொண்ணு அது, அப்புறம் ஒரு சின்ன தம்பி. அவங்க எல்லாரையுமே பிரவீனா தான் அவங்க எல்லாருமே காப்பாற்றிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 14 வயசுக்கே நடிக்க வந்துட்டாங்க பாவம். அவங்க ரொம்ப சின்ன வயசுலேயே நடிக்க வந்துட்டாங்க. அவங்க அதெல்லாம் பற்றி நிறைய பர்சனலாக என்கிட்ட நிறைய பேசுவாங்க. அம்மா கிட்ட இன்னும் நிறையவே பேசுவாங்க என்னை விட. தான் எப்படிலாம் கஷ்டப்பட்டோம் என்ன இதெல்லாம் சொல்லுவாங்க அம்மா கிட்ட. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன உடனே அவங்க கம்ப்ளீட்டாக ஷி வாஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் பாக்கியராஜ் அவர்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பு கம்ப்ளீட்டாக அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அப்பா பெரியப்பா போய் கால் ஷீட்டு கேட்டபோது கண்டிப்பாக கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நுங்கம்பாக்கத்தில் இப்போ இருக்கிற வீட்டுக்கு அவங்க வீடு வாங்கிட்டு போயிட்டாங்க. அண்ட் ஹி பிகேம் குவைட் ஃபேமஸ் அவங்க. அதுக்கப்புறம் நான் எப்பொழுதுமே டெல்லியில் நான் இருந்தேன். டெல்லியிலேருந்து நான் வந்தேன்னா ஃபோன் பண்ணுவாங்க வீட்டுக்கு. ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க சொல்லுவாங்க, மாயாவா என்னை பாரும்பாங்க. ஒரு தடவை அந்த மாதிரி 82 நினைக்கிறேன், 1982 நினைக்கிறேன், நான் போயிருந்த போது ஷி வாஸ் சேயிங் தட் என்ன நான் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் மாயா,
எனக்கு அப்போ கல்யாணம் ஆயிடுது. அதனால் அப்போ சொன்னாங்க, நீனும் ஃபாஸ்ட்டாக குழந்தைய பெற்றுக்கோ அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணாங்க. நான் அங்கே இருக்கும்போதே அவங்க ஜானகி அம்மா கிட்டேருந்து ஃபோன் வந்தது. விஎன் ஜானகி அம்மா கிட்டேருந்து அவங்களோட பேசிவிட்டு அவங்கக்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி என்னோடய ஓல்டு ஃப்ரெண்டு என் தங்கச்சி வந்திருக்காங்க, மாயா வந்திருக்காங்க, முக்தா ஸ்ரீனிவாசன் பொண்ணு, அவங்களோட பேசிகிட்ருக்கேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ஷி வாஸ் டேக்கிங் வெரி வெரி குட் கேர் ஆஃப் பாக்கியராஜ் சார். அதே மாதிரி அவரும் வந்து ரொம்ப பிரியமாக இருப்பார். அவர் என்ன கூப்பிடுவார், அவங்கள அம்முவா என்னோ கூப்பிடுவார். அவர் எனக்கு அந்த மறந்து போயிடுது எனக்கு இப்போ. அது இவங்க ராஜா தான் கூப்பிடுவாங்க இவங்க, அது தெரியும். அண்ட் இன்னொரு ஒரு பெரிய ரூமர்ஸ் வந்து பாக்கியராஜுக்கும் பூர்ணிமாக்கும் பிரவீனா இருக்கும்போது லவ், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரவீனா தான் அவங்க பாக்கி இவரை பூர்ணிமா வந்து டார்லிங்க்கு போடுன்னு சொன்னது பிரவீனா தான். அதுக்கப்புறம் வந்து பிரவீனா தான் ஒரு பர்த்டேக்கும் அவங்க செத்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பர்த்டே கொண்டாடினாங்க அந்த வீட்டில். அந்த 2 பர்த்டேக்கும் வேறு யாரையும் கூப்பிட மாட்டாங்க. அம்மா, அப்பா, பெரியம்மா, பெரியப்பா, பூர்ணிமா, அவங்க அம்மா, அவ்வளோதான் கூப்பிடுவாங்க அவங்க ராஜா சார் பர்த்டேக்கு. அதனால் ஷீ வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி வித் பூர்ணிமா. அது பட் பூர்ணிமா எப்பொழுதுமே ரொம்ப குவாய்ட்டு, ரொம்ப சாது. அவங்க மட்டுக்கும் குவாய்ட்டாக உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட. நான் அப்போ பூர்ணிமாவை நான் பார்த்ததில்லை. பரீட்சைக்கு நேரமாச்சு ஷூட்டிங் போது நான் பார்த்துருக்கேன் பூர்ணிமாவை. அவன் மட்டும் குவாய்ட்டாக உட்காந்துட்டு இருப்பாங்க ஒரு இடமா அவங்க அம்மாவோட. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்களுக்கு திருப்பி ப்ரெக்னென்ட் ஆகும்போது டியூபில் அவங்க ப்ரெக்னென்சி ஆகிடுது. அது வந்து ப்ராப்ளம் ஆகி அதை ரிமூவ் பண்ண முடியுமா போயிடுது. அந்த ரிமூவ் பண்ணுற சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஜாண்டிஸ் வந்துடுது. ஹெப்படைட்டிஸ் சி இப்போ மாதிரி இல்லை. அப்போல்லாம் ஜாண்டிஸ் வந்ததுன்னா பிழைக்கிறதே கஷ்டம். ஹெப்படைட்டிஸ் சிலாம் வந்ததுன்னா பிழைக்கிறது கஷ்டம். அவங்களுக்கு அது வந்த உடனே ஷீ நியூ தட் ஷீ இஸ் நாட் கோயிங் டு லாஸ்ட் லாங்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அப்போ பாக்கியராஜ் ரொம்ப பெரிய லெவலில் இருந்தார். அதனால் அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவங்க ஆரம்பித்தாங்க. நீ போயிட்டான்னா தங்கச்சியை பண்ணி கொடுத்துரு அப்படின்னு. அது வந்து பிரவீனாக்கும் அது வந்து பிரவீனா அக்காவுக்கும் அது வந்து சம்மந்தம் இல்லை, சாருக்கும் அது சம்மந்தம் இல்லை, அத்திம்பேருக்கும் அது சம்மந்தம் இல்லை. ஏன்னா பிரவீனா வந்து அவங்களுக்காகவே உழைச்சா, அவங்க ஃபேமிலிக்காகவே தன்னை ஒரு அவளோட தொடர்கதை மாதிரி ரொம்ப உழைச்சாங்க அவங்க ஃபேமிலிக்காக. ஷி டிட்ன்ட் வாண்ட் அவங்களோட ஒரு அபரிதமான காதல் பாக்கியராஜ் மேலே இருந்த காதனால அவங்கள அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த சூழலில் அவங்கள தள்ள விரும்பலை பிரவீனா. நீ வந்து தனியாக நீ போகிறோம், நான் எங்கள் ஃபேமிலிக்கு பண்ணிட்டேன், அதோட ஓவர். நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் லைஃப்பை நீங்கள் பண்ணுங்க. அதுதான் தட் இஸ் அ ட்ரூ லவ். அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு ட்ரூ லவ் பிரவீனாக்கு வந்து சார் மேலே இருந்தது, சாருக்கும் அந்த லவ் இருந்தது. அதுதான் அங்கே. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. போன உடனே அவங்க ஃபேமிலியில், பிரவீனா ஃபேமிலியில் நிறைய குடைச்சல் கொடுத்தாங்க. அந்த 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 83ல் அதுக்கு வந்து அவர் சார் வந்து என்ன பண்ணார், பாக்கியராஜ் சார் வந்து அப்பா பெரியப்பா கிட்ட தான் வந்து பேசினாங்க. ஏன்னா அப்பா பெரியப்பாக்கு தான் அவங்க ஃபேமிலியும் நல்லா தெரியும், பாக்கியராஜ் சாரையும் நல்லா தெரியும். அதனால் அப்பா பெரியப்பா கிட்ட வந்து முக்தா ஸ்ரீனிவாசன்ட்டையும் முக்தா ராமசாமிட்டையும் வந்து மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு பேசினாங்க. அந்த காலகட்டத்தில் அது தெரிஞ்சவங்களுக்கு அது பத்திரிக்கையில் கூட ஏதோ ஒரு மாலை முரசோ ஏதோ ஒரு பத்திரிக்கையில் கூட வந்தது, அதெல்லாம் நினைக்கிறேன். அப்போது அவங்க வந்து சமாதானமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தான் நடுவராக இருந்து அதை பஞ்சாயத்து பண்ணி அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்தாரு இவர் பாக்கியராஜ் சார். ஏதோ செட்டில்மெண்ட் பண்ணார். அதை வாங்கி அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து நீங்கள் இனிமேல் விட்டுடுங்க ராஜாவை அப்படின்ட்டு, பிரவீனாவே போயிட்டா இனிமேல் நீங்கள் அதை இது பண்ணாதீங்க நீங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போது பிரவீனா தான் பூர்ணிமாவை பாக்கியராஜுக்கு பண்ணி வைக்கணுன்றத வந்து அந்த அந்த எண்ணத்தை வந்து விதைச்சது வந்து பிரவீனா தான். அது வந்து அவங்க பேசி பண்ணியிருந்தாங்க. அவளை நிறைய ஃபோன் பண்ணி பேசுவாங்களாம். என்கிட்ட சொன்னாங்க, உன்ன மாதிரி அவங்களும் மாயா அப்படின்னாங்க. என்ன மாதிரி அக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ சொன்னாங்க, அவங்களும் அவங்கள மாதிரி பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க. நானும் சிரிச்சுட்டு விட்டுட்டேன் நான். அதனால் அவங்க வந்து அவங்க தான் பிரவீனா தான் பூர்ணிமாவையும் பாக்கியராஜையும் சேர்க்கணுன்றது ஆசைப்பட்டது. அதனால வந்து அவங்க பிரவீனாக்கு மன கஷ்டம் கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, அதெல்லாம் இல்லை. பிரவீனாக்கு மன கஷ்டம் இருந்தது. என்ன மன கஷ்டம்னா அவங்க ஃபேமிலியிலேருந்து தான் அவங்களுக்கு மன கஷ்டமே ஒழிய சார் சைட்லேருந்து ஒரு மன கஷ்டமும் கிடையாது. பிகாஸ் ஷி வாஸ் வெரி கிளியர்.
தன்னோட காலத்துக்கு அப்புறம் பிரவீனா வந்து வாஸ் வெரி கிளியர் இன் ஹர் மைண்ட். நான் செத்து போயிட்டேன்னா என்னோட தங்கச்சியை நீங்கள் பண்ணிக்க வேண்டாம். பிகாஸ் நீங்கள் திருப்பி அதே சூழலில் மாட்டிப்பீங்க. வேண்டாம், என் ஃபேமிலியை பாதுகாக்கிறதுக்கு எங்கள் அண்ணன் இருக்கான், அவன் அங்கே இருக்கா, அவங்க பார்த்துக்கட்டும் இனிமேலேருந்து. நான் உங்களை திருப்பி அந்த சூழலில் உங்களை தள்ள விரும்பலை அப்படின்னே சொல்லி எங்கள் பெரியப்பா கிட்ட அதுதான் அவங்க அழுதுன்னு சொன்னாங்களாம். எனக்கு இல்லை சார், அவர் வேறு யாரையாவது பண்ணிக்கட்டோன்னு. இப்போ பெரியப்பா சொன்னாங்களாம், ஏமா அப்படின்னு நினைக்கிறேன், நீ பழைச்சி வந்துடுவ, கவலைப்படாது. தெரியும் சார், எனக்கு ஹெப்படைட்டிஸ் சி வந்துடுது சார், இங்கெல்லாம் மருந்தெல்லாம் எங்கே சார் இருக்குது, நான் பழைக்கிறதெல்லாம் கஷ்டம் சார் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்கன்னு. ஸோ இஷ்டத்துக்கு பேசாதீங்க ப்ளீஸ், கண்டபடி பேசாதீங்க. இதுதான் நடந்த உண்மை. அதுக்கப்புறம் பூர்ணிமா சொன்னது தான் உண்மை. அவங்க வந்து 2 பேரும் மீட் பண்ணாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். பூர்ணிமாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணார். பூர்ணிமா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தென் பூர்ணிமா இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி குட் ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க நடிகையாக இருந்தாலும் அவங்கள மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அவரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அவங்க ஃபேமிலியோட எல்லாமும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒய்ஃபாக இருந்தாங்க. இப்போ அவங்க லிப்ஸ்டிக் போட்டுருக்காங்க, இதுக்கு பாடி இருக்கும் போதே பண்ணாங்க. ப்ளீஸ் இதெல்லாம் விடுங்க, கண்டபடி பேசாதீங்க ஒருத்தரை பற்றி. உங்களுக்கு என்ன தெரியும் நடிகைகளை பற்றி? என்னமோ லிப்ஸ்டிக் போட்டுட்டா தப்பா? ஏன் லிப்ஸ்டிக் போட்டக்கூடாதா? ஏன்னா அந்த காலம் மாதிரி உட்காந்துட்டு மூளையில் உட்காந்துட்டு முக்காடு போட்டுட்டு அழணுன்றீங்க நீங்கள். எத்தா வேணாலும் பேசுறது, வாய்க்கு வந்தது பேசுறது. ரியலி எனக்கு ஒரே கோபமாக வருது.